எல்லாருக்கும் பிரைசலாட். இன்றைய தினத்தில் கர்த்தர் நம்ம மேலே எவ்வளவு தயையுள்ளவர் அப்படின்னு நம்ம ருசி பார்த்துருந்தோமானால், நம்மக்கிட்ட இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்மளால் ஈஸியாக விட முடியும். கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, நம்ம அவர் எவ்வளவு தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தோமானால் இதெல்லாவற்றையும் நம்ம ஈஸியாக ஒழித்து விட முடியும். ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்க. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேதத்தில் அதிகமாக அக்கறை செலுத்துவோம். அப்போ அது நம்மளை வழி நடத்தும். இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாக இருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. நம்ம அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒழித்துவிட்டு வேதத்தின் மேலே பிரியமாக இருந்து மூளைக்கல்லாகி அவர் மேலே விசுவாசம் வைக்கும்போது அவர் நம்மளை எந்த இடத்துலையும் வெட்கப்பட விட மாட்டார். ஆமென்.